சக்திவேலுக்கு முத்துவேலு அறிவுரை சொல்றாங்க, இந்த மாதிரி கோவப்படாதன்னு. அவங்க அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்றாரு முத்துவேல். கோமதி அவங்க அம்மாவை நினைச்சு கண் கலங்குறாங்க பழனிவேல் முன்னாடி. இதெல்லாம் பாண்டியன் பாக்குறாரு, நொறுங்கி போறாரு. பாண்டியன் வெளியே வந்து நினைக்கிறாரு, கோமதியையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பாண்டியன் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளியே போறப்ப முத்துவேலும் சக்திவேலும் கார்ல வந்து பாண்டியனை வழிமறைக்கிறாங்க. இத பார்த்த கதிரு ரொம்ப கோவப்படுறாரு. பாண்டியன் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீக்குறாரு முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும். சக்திவேல் கிட்ட முத்துவேல் சொல்றாரு, வெளியே நின்னு இந்த மாதிரி வெட்டி கதை பேசாத, அதனாலதான் பஞ்சாயத்தே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. காரை பேக் எடுக்கிறாரு சக்திவேல். பாண்டியன் நேரா கடைக்கு போறாரு. பாண்டியன் வீட்டுல நடந்ததெல்லாம் மாமா கிட்ட சொல்றாங்க கடையில. அவங்க மாமா பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கோமதியும் அவங்க அம்மாவும் பேசிக்குவாங்கன்னு சொல்றாங்க. சரி மாமா, எனக்கு கூடல் நகர்ல ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு பாண்டியன். கோமதி ஜன்னல்லே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மயில ஆறுதல் சொல்றாங்க.